சரி, இப்போ நாம மீராவும் வானவில் திமிங்கலமும் கதைய பத்தி ஒரு சின்னதா பார்க்கலாம். இது எத பத்தின கதைன்னா, கடல ரொம்ப நேசிக்கிற மீரான்னு ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் அவ சந்திக்கிற ஒரு மாயாஜால திமிங்கலம் பத்தின ஒரு அழகான கதைங்க. இதுல தைரியமும் கருணையும் எவ்ளோ அழகா இருட்டு கூட வெளிச்சமாக்கும்னு காட்டுது. முதல்ல என்ன நடக்குதுன்னா, நாம கடல உயிரா நேசிக்கிற மீராவ பாக்குறோம். ஒரு சாயங்காலத்துல அவ ஆரியல்னு பேசுற வானவில் மாதிரி பல நிறத்துல ஒளிரும் ஒரு திமிங்கலத்தை சந்திக்கிறா. ஆரியல் அவள அதோட நீர்க்கடியில இருக்கிற மாயாஜால உலகத்தை பார்க்க கூப்பிட ஒரு மந்திரத்தால அவ தண்ணிக்குள்ள கூட மூச்சு விட முடியுது. அடுத்து பார்த்தா அந்த நீருலகம் ஒரு பெரிய ஆபத்துல இருக்குன்னு தெரிய வருது. அங்க இருக்கிற பவளக்கோட்டைகள், ஜொலிக்கிற மீன்கள், இதோட பிரகாசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வருதாம். ஏன் தெரியுமா? வானவில் நீரோட்டம்னு ஒண்ணு. அதுதான் அந்த உலகத்தோட உயிர் நாடியாம். அது ஒரு பெரிய புயல் சுழல்ல மாட்டிக்கிச்சுன்னு ஆரியல் சொல்றான். கடைசியா மீரா அவகிட்ட இருக்கிற அவ பாட்டி கொடுத்த வானவில் நிறங்கள காட்டுற ஒரு கிளிஞ்சல் நெக்லஸ பயன்படுத்துறான். ஆரியலோட உதவியோட ரொம்ப தைரியமா அந்த புயல் சுழலுக்குள்ள போய் அந்த நெக்லஸ்ல இருந்து வர ஒளியால அந்த வானவில் நீரோட்டத்தை விடுவிக்கிறான். அப்படி கடலோட மாயாஜாலத்தையே அவ திரும்ப கொண்டு வரா. ஆக இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தைரியமோ இரக்கமோ இருந்தா எப்பேற்பட்ட இருண்ட தண்ணீலையும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்னு தான்.